42ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்போம். மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே, என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. இன்னைக்கு நாம் தியானிக்க போவது மான குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். யாரை குறித்து? என்ன பாஸ்டர், மனுஷனை குறித்து தியானிக்க, ஆண்டை குறித்து, மான குறித்து. பைபிளில் நிறைய மிருகங்களுடைய பெயர் போடப்பட்டிருக்கிறது. பூனைக்கு பேரை எழுத இடமில்லையோ மறந்தாங்களோ தெரியல. யானைக்கு பேர் இருக்கு, குரங்கு இருக்கு, உடும்பு இருக்கு. ஆனால் பூனைக்கு பேர் விட்டுட்டு. அதில் ஒன்றுதான் மான். ஏன்னா ஆண்டவர் படைத்த காட்டு மிருகங்கள். கையை உயர்த்துவார். அல்லேலூயா. மான குறித்து படித்து என்ன பாஸ்டர் பிரயோஜனம் அப்படின்னா, இன்னைக்கு அதிலிருந்து நம்ம சில சத்தியத்தை கற்றுக்கொள்ள போகிறோம். ஆண்டவர் அடிக்கடி காக்கைகளை கவனித்து பாருங்கள் அப்படி சொல்வார். காக்கைகளை இதெல்லாம் கவனித்து பார்த்துருக்கிறீங்க? அல்லேலூயா. வாவு வலி. நம்ம டிக்கெட் கொடுத்து தான் ராட்டில் ஏறணும். ஐஸ்கிரீம் டிக்கெட் கொடுத்து வாங்கி சாப்பிடணும். ஆனால் ஆமாம், என்னென்ன பண்டம் உண்டோ, ஆகாரம் உண்டோ, கேஷ்யூ நட்டு உட்பட எங்கிருந்தெல்லாமோ கொண்டு காக்கைகளுக்கு கொண்டு கொண்டு கொட்டுறாங்க. வாபு வலின்னா செத்தவங்களுக்கு வலி கொடுக்க. செத்தம் எங்கே வர போகிறான்? காக்கைகள் வந்து அதை திருப்தியாக சாப்பிட்டு நீ ஒரு முட்டாள்னு சொல்லிட்டு போகுது. கையை வித்தாலே சொல்லுங்க பார்ப்போம். காக்கைகளை கவனித்து பாருங்கள். என்னடா ஆண்டவர்? அடுத்து காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கள். அல்லேலூயா. சோம்பேறியே, நீ எறும்பினிடத்தில் போய் அதை வழிய பாரு. உண்மையில எறும்பு, ஒரு கடி எறும்புன்னு ஒன்று இருக்கு பார்த்தீங்களா? அடிக்கடி உங்க பாய்கிட்ட வரணும். உறங்குறவங்களுக்கு ஒரு கடி கொடுக்கணும். காமை உறக்கம் தான. பாம்பு கடி சொல்ல முடியல, எறும்பு கடிச்ச குழப்பம் இல்லையே. எறும்பிடத்துல போய் அதை சுறுசுறுப்பை பாரு. இப்ப தேவன் என்ன சொல்றாருன்னா, நீ புத்தி அடைய வேண்டிய சில காரியத்தை எறும்புடைய வாழ்க்கையில் வச்சிருக்கிற. எறும்பை பார்த்துருக்கிறோம். தலை எங்கே இருக்கு, மூக்கு எங்கே இருக்கு, இருதயம் எங்கே இருக்கு, ஒன்றுமே தெரியாது. நம்ம தான் 6 அடி உயரத்தை வளர்றோம். எறும்பு ரொம்ப சிறுசா இருக்கு. ஆனால் அந்த எறும்பிடத்தில் சில கற்றுக்கொள்கிற காரியங்கள் இருக்கிறது. சரி, மானை குறித்து சில தியான காரியங்களை நம்ம தியானிக்க போகும். இந்த வார்த்தைகளை தாவீது தான் பாடியிருக்கிறார். மானானது நீரோடைகளை, ஏன்னா இந்த காரியத்தை தாவீது பார்த்திருக்கிறார். மான் நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவதை தாவீது பார்த்திருக்கிறார். மான் வந்து புல் வகைகள் அதிகமாக சாப்பிடும். என்ன சாப்பிடுமா சொல்லுங்க? நம்ம மிருகாட்சி சாலை போகும்போது புல்லெல்லாம் கொண்டு போடுவாங்க மானுக்கு. எத்தனையோ பார்த்துருக்கிறீங்க? வெட்டி வெட்டி கொண்டு போடுவாங்க. புல்லெல்லாம் சாப்பிடும். ஆனா இங்க மான் கதறுவது புல்லுக்காக அல்ல. ஆமே, சோத்திரம். ஆமே, நீரோடைகளை வாஞ்சித்து கதறுகிறது. கையை உயர்த்துவராலே சொல்லுங்க பாப்போம். தேவனுடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். ஆமென். ஆதியாகமம் 31ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை வாசிங்க. இப்பொழுதும் உன் தகப்பனுடைய வீட்டின் மேலுள்ள வாஞ்சையினால் நீ புறப்பட்டு போகிறதினால் போகலாம், என் தெய்வங்களை ஏன் திருடி கொண்டு போகிறா என்று கேட்டான். தண்ணீருக்கு மேல உள்ள அந்த வாஞ்சையினால அந்த மான்கள் கதறுகிறது. கையை உயர்த்துவராலே சொல்லுங்க பாப்போம். பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில இந்த கதறுவதை நான் ஒரு ஜெபத்திற்கு போனையா சொல்றேன். சில நேரம் நம்ம சாதா ஜெபம் பண்ணுவோம், ஒண்ணுமே நடக்காது. ஃபாதர் படம், கண்ணீர் சிந்தி கதை நாங்கள் அழுகிறோம், கரம் விரித்து உம்மை நோக்கி பார்க்கிறோம்,
கதறி நம்ம ஜெபித்த நிறைய ஜெப குறிப்புகளுக்கு உடனே பதில் வந்திருக்கிறது. இந்த மானை பாருங்க, தண்ணீருக்காய் கதறுகிறது, அந்த வாஞ்சையினால் கதறுகிறது. யாக்கோபு பார்த்து மாமா சொல்றாரு, உன் அப்பா வீட்டுக்கு போகிற வாஞ்சையினால் நீ போகிறதா இருந்தால். யாக்கோபுக்கு ஒரு ஆசை, என் அப்பா வீட்டுக்கு போகணும், என் தகப்பன் வீட்டுக்கு போகணும். அந்த வாஞ்சை அவனை செயல்பட வைக்கிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, மான்கள் நீரோடைகளை வாஞ்சித்து கதறது போல. எல்லாம் கையை உயர்த்தி வரல சொல்லுங்க பாப்பா. நீரோடைகள் மேல மான்களுக்கு ஒரு பெரிய வாஞ்சை. ஸ்தோத்திரம். 84ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தை ஒருவர் வாசிப்போம். என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்கள் மேல் வாஞ்சையும் தவனமுமா இருக்கிறது. நான் எப்பொழுது தேவ சன்னதியில் வந்து நிற்பேன். கூட்டங்களுக்கு எத்தனை பேர் வாஞ்சியோடு வர்றீங்க? அவங்க மட்டும் வரல சொல்லுங்க பாப்பா. சோதரம். நீங்க வாஞ்சி உள்ளவங்களா இருப்பீங்கன்னா சண்டே கூட்டத்துக்கு வருகிற நேரம் ஒரு விருந்துகாரன் வந்தாங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? ரொம்ப சங்கடமா இருக்கும், கோபமா இருக்கும். தேவனுடைய பிள்ளைகளே, இன்னும் பாருங்க, தாவீது இன்னும் ஒருபடி மேல போய் சொல்றாரு. 42ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்துல, என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமா இருக்கிறது. எல்லாம் கையை கொட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பிள்ளைகள் எல்லாம் கையை கொட்டி இயேசுவை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? என் ஆத்துமா தேவன் மேல். அடுத்து சொல்றாரு, ஜீவனுள்ள தேவன் மேல. இன்னைக்கு ஜீவனற்றவைகளை தெய்வம்னு ஜனங்களை ஆராதிக்கிறார்கள். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. அப்ப நம்முடைய நம்பிக்கை யாருக்கு மேல இருக்கணும்? நீங்க அறிக்கையிடலாமே சௌரமால் சொல்லுங்க, யாருக்கு மேல இருக்கணும்? தேவன் மேல். அது இன்னொரு வார்த்தை சொல்றாரு, ஜீவனுள்ள தேவன் மேலேயே. அப்படி வாசிங்க பாப்போம். ஜீவனுள்ள தேவன் மேலேயே. அதே சத்தமா சொல்லுங்க பாப்போம். ஒவ்வொரு வார்த்தைக்கு அர்த்தம் இருக்கு. இன்னைக்கு சில ஜீவனுள்ள தேவனையும் நம்புறாங்க, அவரை பார்த்து கதறாங்க. சிலர் ஜீவனற்றவைகளையும் நம்பி போறாங்க. இங்க நமக்கு லேட் ஆனா அங்க கவனிக்கலாம். கையை உயர்த்தல சொல்லுங்க பாப்போம். இங்க ஜெபம் பண்ணி கிடைக்கலன்னா இந்த வழிக்கு போகலாம். ஹல்லேலூயா. இங்க பதில் கிடைக்கலன்னா இங்க போகலாம். அதனால ஆண்டவரை சேவிக்கிற அநேகர் இன்றைக்கு இயேசுவை நம்புறாங்க, பிரச்சனைக்கு பரிகாரத்திற்காக பிசாசுகளை நம்பி போறாங்க, மந்திரவாதிகளை நம்பி போறாங்க, பூஜாரிகளை நம்பி போறாங்க. புண்ணிய ஸ்தலங்களுக்கு மேல நேச்சை எல்லாம் போடுறாங்க. தாவீது சொல்லுகிறா, என் ஆத்துமா தேவன் மேலே, ஜீவனுள்ள தேவன் மேலேயே. கைவித்தலை சொல்லுங்க பாப்போம். அப்படின்னா அவருக்கு மேல மட்டும்தான். நான் அறிந்து கொண்ட உண்மை, இயேசுவை நம்புற ஒரு தேவ பிள்ளை, ஒரு குடும்பம் எந்த பிரச்சனைக்கும் இயேசுவையே மட்டும் நீங்க சார்ந்திருப்பீங்கன்னா உங்களுக்காக பரிகார வழிகளை கர்த்தர் கண்டிப்பாக திறப்பார். வேறு வழியை யாரோ சொல்லிக் கொடு. இப்பெல்லாம் ஜெபம் இதெல்லாம் நடக்காது, நீங்க வேறொரு வழியை தேடுங்கள்னு சொல்லி மனசுல கூட நீங்க நம்புனீங்கன்னா கர்த்தர் அந்த கேரை விட்டுருவாரு. அல்லேலூயா. ஆண்டவரை மட்டும் நீங்க சார்ந்து கொண்டீங்கன்னா உங்களுக்காக நன்மையான வழிகளை கர்த்தர் திறப்பார். அதான் சோதனை காலத்தில் விசுவாசிகளுக்கு நாங்கள் சொல்லுவோம், நிறைய பேர் ஹெல்ப்புக்கு உதவி செய்வது போல வருவாங்க, பல வழிகளை சொல்லி தருவாங்க, பல ஐடியாக்களை சொல்லுவாங்க. எதுக்கு ஜோமணி வேற வழியை தேடிப்பான்னு சொல்லுவாங்க. அங்கே நீங்கள் போனீங்கன்னா கர்த்தருடைய உதவி நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. தாவீது சொல்றாரு, என்னுடைய ஆத்துமா தேவன் மேலேயே. எந்த தேவன் மேலேயே? சத்தமா சொல்லுங்க பாப்போம். இத்தனை உறுதியா இருக்கிறீங்க? ஒரு கேள்வி கேட்கிறேன். ரட்சிக்கப்பட்ட பின்பு, கிறிஸ்தவனான பின்பு இல்லை, பலமுறை தப்பி இருப்போம், ஞானஸ்தானம் எடுத்த பின்பு எந்த ஒரு தேவைக்கும் இயேசுவை தவிர, மருத்துவமனைக்கு போயிருக்கிறோம்,
வேற எந்த வழி நாங்கள் போகலை பாஸ்டர். அவங்க மட்டும் இருதயத்தில் சோத்திரம் தைரியத்தோடு ஒரு அல்ல சொல்லுங்க பார்ப்போம். என்னுடைய கைகள் உயர்ந்தது. அதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. ஹல்லேலூயா. அதான் ஆண்டவர் விரும்புகிறாரு. நீ கிறிஸ்தவர்கள் பெருகிட்டு இருக்கிறாங்க, சபைகள் பெருகிட்டு இருக்கு. இங்க லேட்டானா இன்னொரு ஆளை தேடி போவோம். ஆமென். உலக மக்களுக்கு தான் அது, நமக்கு இயேசு ஒருவரே தெய்வம். சரி, இந்த தண்ணீரை குறித்து வேதம் நமக்கு சொல்லுகிறது. நம்முடைய ஆத்துமா யாருக்கு மேல? தேவன் மேலேயே, ஜீவனுள்ள தேவன் மேலேயே. அப்ப என்ன தேவன் இருக்கிறாரு சொல்லுங்க? ஜீவனுள்ள தேவன் ஒருவர், ஜீவனற்றவைகள் இருக்குது. அதுக்கு நிறைய மக்கள் அவைகளை பணிந்து கொள்கிறார்கள். கவனிங்க, சொத்ர கும்பமேளான்னு ஒன்று நடந்தது இந்த இடத்துல, யூபியில். லட்சக்கணக்கான மக்களுக்கு குவிஞ்சாங்க. அன்றைக்கு நாங்கள் ஜெப குறிப்பு சொல்லி ஜெபம் பண்ணோம். ஜீவனுள்ள தேவன் மேல் வைக்கிற நம்பிக்கையை ஒரு ஆற்றுக்கு மேலே வச்சிருக்கிறாங்க. அல்லேலூயா. சோத்திரம். நம்ம ஜெபம் பண்ணோம், ஆண்டவரே இனி 12 ஆண்டு தாண்டி தான் வரும், கர்த்தர் ஏதாகிலும் கிரியை செய்து ஜனங்கள் நம்பிக்கை தேவன் தம்பக்கமாய் திருப்புவாராக. ஆட்சிக்கு மேல் நம்பிக்கை, மனுஷனுக்கு மேல நம்பிக்கை, மிருகத்துக்கு மேல் நம்பிக்கை. கவனிங்க. ஹல்லேலூயா. ஆமென். தாவீது சொல்றா, என்னுடைய ஆத்துமா யாரை பார்த்து கதறது தெரியுமா? தேவன் மேலே, ஜீவனுள்ள தேவன் மேலேயே, அவருக்கு மேல மட்டும் எங்க நம்பிக்கை. அப்படிப்பட்ட பிள்ளைகளை ஒரு நாளும் கைவிட மாட்டார். வழிகளை திறந்து கர்த்தர் கனம் பண்ணுவார். இந்த தண்ணீர் என்று சொல்லும்போது ஆமென், மிக முக்கியமான ஒன்று. அல்லேலூயா. தண்ணீர் நமக்கு இல்லைன்னா என்ன ஆகும்? தண்ணீர் குடிக்காத என்ன ஆகும்? சாவரத பறவு. நாவு சொல்லுங்க வறண்டா பேச்சு வராது. தண்ணீர் இல்லாட்டா நாவு வறண்டுரும். பரிசுத்த ஆவியானவர் இல்லைன்னா நம்முடைய ஆத்மாவே வறண்டு போயிடும். என்ன வறண்டு போயிடும்? அப்படியே நம்ம தண்ணி குடிக்கலைன்னா நாவு வறண்டு பேச முடியாது, ஒரு வித்தியாசமா இருக்கும். இந்த பரிசுத்த தண்ணீர் என்பதை குறித்து பரிசுத்த ஆவியான உபமையே சொல்லியிருக்கு. பரிசுத்த ஆவி என்கிற ஒரு அனுபவம் உண்டா இல்லையா? உண்டுன்னு சொல்லுங்க. அல்ல சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. எத்தனை பிரசங்கம் பண்ணும்போது கேட்டிருக்கிறீங்க? நம்ம மேல் ரோட்டில் ஒரு ஐயா இருப்பார். இந்த ரேஷன் கடையிலேருந்து அந்த பொத்த பள்ளி இப்போ மூடி கிடக்கு, அந்த வழிக்கு போகும்போது ஒரு வீடு இருக்கு. தாடியெல்லாம் வளர்த்திருப்பார். முருங்கோலை ஜங்ஷனில் ஒரு சர்ச் இருக்கு. ஒரு நாள் அது பக்கம் பழைய ஒரு, இப்போ புதிய பில்டிங் போட்டு அதுக்கும் போது அவர் சொல்றாரு, தன்போக்கில் பரிசுத்தாவியை துக்கப்படுத்தாதீர்கள். அவர் பீடியும் வலிப்பார், குடிக்கவும் செய்வார், ஆனால் கொஞ்சம் மன நோயாளி போல உள்ளவர். அவர் என்ன சொல்றாரு சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. பரிசுத்தாவியை பரிசுத்த ஆவியை அப்ப எங்கிருந்து கேட்டாரு? அந்த இடத்துல இருப்பார் ஞாயிற்றுக்கிழமை தோறும். சர்ச்சுள்ள மைக்கில் அடிக்கடி பாஸ்டர் சொல்வது பரிசுத்தாவி துக்கப்படுத்தாதீர்கள். அரை மெண்டல் தான், ஆனா அவருக்கு புரியுது பரிசுத்தாவின்னு ஒண்ணு இருக்குது. கையை வைத்தல சொல்லுங்க பாப்போம். பரிசுத்த ஆவியை குறித்து தான் பைபிள் முக்கியப்படுத்துகிறது. ஆமென். தண்ணீருக்கு ஒப்பனையாக. கையை உயர்த்துவர். அல்லேலூயா. தண்ணீர் குடிக்காவிட்டால் நாவு வறண்டு போகும், பேச முடியாது, உயிர் வாழ முடியாது, மரிச்சே போவோம். பரிசுத்த ஆவி இல்லை என்றால் நம்முடைய ஆத்துமாவே வறண்டு போயிடும். இன்னைக்கு முதல் வார்த்தையாக நம்முடைய கதறுதல் பரிசுத்த ஆவியை குறித்து இருக்கட்டும். இத்தனை இருக்கு அந்த அபிஷேகத்தை பெற்றவங்க எல்லாம் சொல்லுங்க பாப்போம். அந்நிய பாஷை சிலரால் பேச முடியும், அது ஒரு வரம். ஆனால் எல்லாரும் அந்நிய பாஷை பேச வேண்டும் என்று பவுல் விரும்புகிறார். கமாலியேல் பாதத்தில் படித்த பவுல் சொல்றாரு, உங்கள் எல்லாரிலும் நாம் அந்நிய பாஷை பேசுகிறேன். அல்லேலூயா. அந்நிய பாஷை பேசி ஜெபிக்கும் போது பெரிய வல்லமை இருக்கிறது. எத்தனை உணர்ந்திருக்கிறீங்க?
சரி, இந்த அபிஷேகம் பரிசுத்த ஆவியை குறித்து தான் இந்த தண்ணீருக்கு ஒப்பனையா சொல்லியிருக்கிறது. இந்த மான் அதுக்கு நிறைய புல்லு வேணும், ஆகாரம் வேணும். ஆனால் அது கதறுவது புல்லுக்காக அல்ல, நீரோடைகளை வாஞ்சித்து கதறுகிறது. இன்னைக்கு நமக்கு இந்த உலகத்தில் எல்லா சௌரியத்தையும் தந்திருக்கிறார். எங்கள் வீட்டில் ஆகாரம் இல்லை, நாங்கள் பட்னியாக இருக்கிறோம் என்று இங்கே யாருமே சொல்ல முடியாது. இருக்கிறீங்களா? எங்கள் வீட்டில் ஆகாரம் இல்லை. ஒரு நாள் வேலைக்கு போகாவிட்டால் எப்படி குடும்பத்தை சமாளிப்பது என்கிற நாம் 3 மாதம் பக்கத்து வீட்டில் கடுவு கூட கடன் வாங்க போகாமல், கொரோனா பிடிச்சிருந்து போகாமல் 3 மாதம் அவன் பிறந்தது பின்பு அப்படி சாப்பிட்ட சரித்திரமே இல்லை. எல்லாரும் ஆளும் சைஸை சிலர் மாறிட்டாங்க. ஏன்னா ஃபுல்லாக எண்ணெய் பலகாரம், அலுவாக்குன்றதும் முறுக்கு சுடுறதும், வேற வேலை என்ன? வாக்கிங் போக முடியுமா? வாக்கிங் போக முடியும். எல்லாம் வீட்டு காம்பவுண்டுக்குள்ளே தான். 3 மாதம் வீட்டில் வச்சு நல்ல சாப்பாடு கொடுத்தார். அது மட்டுமல்ல, ஒரு புதிய முறையும் வந்தது. வீடு தேடி மரக்கறியும் மீன் வர ஆரம்பித்தது. சிலருக்கு லகுவாயிடுச்சு. தேவனுடைய பிள்ளைகளை எல்லாம் நமக்கு தந்திருக்கிறார். மான்களுக்கு எல்லாம் இருந்தாலும் அது கதறுவது ஜீவ தண்ணீர் நீரோடைக்காக. இன்னைக்கு நமக்கு ஒரு வாஞ்சை வரட்டும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு நாள் ஒரு ஆண்டவரை அறியாத ஒரு தாயார் ரோட்டு வழியாக நடந்துட்டு இருக்கிறார். நடந்துட்டு இருக்கும்போது ஒரு சபையில் கன்வென்ஷன் கூட்டம் நடக்குது. கவனிங்க, ஆண்டவர் நம்ம சந்திக்க நேரம் வித்தியாசமாக இருக்கு. கன்வென்ஷன் கூட்டத்தில் பாஸ்டர் சொல்றாரு, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்கிறவர், பரிசுத்த ஆவி உங்களுக்கு உதவி செய்கிறவர். இந்த வார்த்தை மட்டும் இந்த அம்மாவுக்கு கேட்குது. ஆளு பைபிள் படிக்கிறவங்க அல்ல. அவங்க கொஞ்ச நேரம் நின்று, உதவி செய்கிறவராமே இந்து சகோதரி. ஆனால் அவங்க சொல்ற வார்த்தை, ஊழியக்காரர் சொல்றாரு, பரிசுத்த ஆவியானவர் உங்கள் பலவீனங்கள் உங்களுக்கு உதவி செய்கிறவர். அவங்க உள்ளத்தில் அந்த வார்த்தை பதியுது. ஒரு நாளில் அவங்க ஒரே மகன், புருஷன் இறந்துட்டாரு. மகனை பார்த்து சொன்னாங்களா, ஒரு நாளில் நானும் மரித்து போவேன், உனக்கு உதவி செய்ய ஒருவர் இருக்கிறார். அவர் எங்க இருக்கிறார் எனக்கு தெரியாது, அவருக்கு பேர் மட்டும் எனக்கு தெரியும், அவர்தான் பரிசுத்த ஆவியானவர். யாருக்கு சொன்னாங்க? நீங்க பிள்ளைகள் சொல்லி இருக்கிறீங்களா? யாம் இருக்க பயம்னு சொல்றீங்களா? இல்ல தேவனையும் அவருடைய ஆவியின் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிறீங்களா? இந்து சகோதரி, தேவ செயலாக அந்த வார்த்தை அவளை தொட்டது. வீட்டில் போய் சொன்னாங்க, மோனே நானும் சீக்கிரம் மரித்து போகும் போல இருக்கு, நீ எதுக்கு கவலைப்படாத, உனக்கு உதவி செய்ய ஒருவர் இருக்கிறார். அவர் எங்க இருக்கிறார் எனக்கு தெரியாது, அவருக்கு பேரு தெரியும், அவர்தான் பரிசுத்த ஆவியானவர். இந்த வார்த்தை சொல்றாங்க. திடீரென்று அந்த அம்மா சில ஆண்டு தாண்டி மரிக்கிறாங்க. ஆகாரம் இல்லாம அப்பா இறந்துட்டார், அம்மா இறந்துட்டார், ஏழை குடும்பம், சாப்பாடு இல்லாம இவன் கஷ்டப்படுகிறான். ஒரு ஹோட்டல்ல போய் வேலைக்கு சேர்றான். நடந்த சம்பவம். ஹோட்டல்ல பேசுகிறா, எனக்கு நீங்க சம்பளம் தரண்டா, எனக்கு சாப்பாடு தந்தா போதும். இவன் யாருக்கும் கேட்பாரற்ற பிள்ளை என்று அறிந்தவுடன் ஹோட்டல் நடத்துகிறவங்க காலமே 5 மணி முதல் இரவு 9 மணி வரைக்கும் டேபிள் துடைக்கிறது, அவன் பாத்திரங்களை விளக்கிறது, ஓயாம வேலை. இவன் போய் அடிக்கடி இருந்து அழுவானா. என்ன கேட்க யாரும் இல்லை, அம்மா இல்லை, இவ்வளவு கஷ்டப்படுகிறேனே, யார் எனக்கு உதவி செய்வார்? ஒரு நாள் அவன் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு அவன் படுத்திருக்கும் போது ஒரு தரிசனம். அவங்க அம்மா தரிசனத்திலிருந்து சொல்றாங்க, நான் சீக்கிரமா மரித்து போவேன், நீ கவலைப்படாத, உனக்கு உதவி செய்ய ஒருவர் இருக்கிறார், அவர்தான் பரிசுத்த ஆவியானவர். அவர் எங்க இருக்கிறார் எனக்கு தெரியாது, அவருக்கு பேர் தெரியும், அவர் பரிசுத்த ஆவியானவர். இந்த வார்த்தை இவனுக்கு தரிசனத்தில் தேவன் ஞாபகப்படுத்துகிறார். இவன் ஜெபிக்க ஆரம்பிக்கிறான்.
நான் ஏழை பிள்ளை என்று எனக்கு இவ்வளவு கஷ்டம் கொடுக்குறாங்க. வேலை கூட காலம் 5 to இரவு 9 மணிக்கு நான் வேலை வாங்குறாங்க. பரிசுத்த ஆவியானவரே, நீர் எங்க இருக்கு எனக்கு தெரியாது, என்னை பற்றி உம்மை பற்றி எனக்கு தெரியாது, நீர் எனக்கு உதவி செய்வேன் கதறி அழுகிறான். மறுநாள் காலையில் அவனுடைய ஹோட்டலுக்கு, அவன் வேலை செய்ய ஹோட்டலுக்கு ஒருவர் வர்றார். வந்து உட்கார்ந்து இருக்கிறார். இவன் போய் கேட்குறான், உங்களுக்கு என்ன வேணும் சார்? தோசை வேணுமா, இட்லி வேணுமா? அவர் பேசவே இல்லை, மௌனமா இருக்கிறார். என்ன வேணும் சொல்லுங்க சார். அவர் கவந்தே உட்கார்ந்து இருக்கிறார். அவர் எழுப்பி சொன்னாராம், தோசை இட்லி வேண்டாம், நீ தான் எனக்கு வேணும். என்னை பரிசுத்த ஆவி அவனிடத்தில் அனுப்பி இருக்கிறார். நேற்று இரவு தரிசனத்தில் என்ற ஒரு பிள்ளை அந்த ஹோட்டலில் ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார். சீக்கிரம் போ, அவனை வெளியே கொண்டு வா என்னை அனுப்பி இருக்கிறார் பரிசுத்த ஆவியானவர். உடனே மேனேஜர்கிட்ட போனாராம், இந்த பையன் எனக்கு வேணும் சார், எவ்வளோ காசு கொடுக்கணும், இவன் நான் வெளியே கொண்டு போகிறேன் அப்படி சொல்லி வெளியே கொண்டு போய் அவனுக்கு ஆளாக்கி அவனுக்கு உதவி செய்து கர்த்தரை அவனுக்கு சொல்லி தேவ பிள்ளையாய் மாற்றி அவனுக்கு வேண்டிய உதவிகளை செய்தாராம். கையை உயர்த்தி சொல்லுங்க பார்ப்போம். நம்முடைய பெற்றோர் உதவி செய்ய முடியாத இடத்துல பரிசுத்த ஆவியானவர், அம்மா ஒரு ஹிந்து பொம்புல பரிசுத்த ஆவியை பற்றி தெரியாது, ரட்சிக்கப்படல, ஆனா ஊழியக்கார பிரசங்கித்த போது ஒரே வார்த்தை, அவன் பரிசுத்த ஆவியா நமக்கு உதவி செய்கிறவ. அந்த வார்த்தை கிரியை செய்தனால அம்மா மரித்து போன பின்பும் எங்கேயோ அடிமையா இருந்த பிள்ளையை காப்பாற்றுவதற்கு ஒரு மனுஷனை பரிசுத்த ஆவியானவர் அனுப்பினார். எத்தனை பேர் பெற்றுக்கொள்ள விரும்புறீங்க? எத்தனை பேர் வேணும் உங்கள் பிள்ளைகளுக்கு பரிசுத்த ஆவியை விரும்புறீங்க? வாஞ்ச உள்ளவர்களுக்கு பரிசுத்த ஆவியை தருவது அதிக நிச்சயம் அல்லவா? கண்டிப்பா. முன்பின் தெரிய ஒரு புறஜாதி மார்க்கத்துள்ள தம்பி தாயார் பரிசுத்த ரட்சிக்கவே படலை. விசுவாசித்த போது அவங்க பிள்ளைக்கு ஜெபத்தை கேட்டு ஆமென் கர்த்தர் அந்த பிள்ளைக்கு உதவியாக ஆவியான ஒரு விசுவாசிக்கு தூண்டி ஹோட்டலுக்கு அனுப்பி அவனை விடுவித்தது உண்மையானால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு பரிசுத்த ஆவி கிடைக்க அதிகமாக ஜெபம் பண்ணுவோம், அவங்களுக்கு சொல்லி கொடுப்போம். கையை உயர்த்துறல்லையா? சரி, முதலாவது இந்த மான்கள் நீரோடைகளுக்கு மேல அதிக வாஞ்சை. ஆகாரம் இருக்கிறது, புல் இருக்கிறது, ஆனா எனக்கு தண்ணீர் தான் வேணும். நமக்கு எல்லா சௌரியத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். ஆகாரத்துக்கு குறைவில்லை, வஸ்திரத்துக்கு குறைவுண்டோ? கடைகளும் பெருகி இப்போ ஆன்லைன்ல ஒன்று வந்திருக்கு பிசினஸ். ஆன்லைன்ல சைஸ் எல்லாம் பார்த்து ஒரு தட்டி விட்டா போதும், வீட்டில் கொண்டு வந்துடா. அல்லேலூயா. எந்த ரகம் வேணும், போத்தீஸுள்ள போகாமலே போத்தீஸை செலக்ட் பண்ணலாம். வஸ்திரம் யாருக்கு குறைவாக இருக்கு? அல்லேலூயா. வருஷம் எத்தனை வஸ்திரத்தை கழிக்கிறோம், அப்படி தானே? சரியில்லை, நரைச்சி போச்சு, வேணான்னு எல்லா சௌகரியம் தந்திருக்கிறார். ஒருவேளை கடன் பிரச்சனைகள் சில துன்பங்கள் இருந்தாலும் ஆமே ஆகாரம் தந்திருக்கிறார், உடை தந்திருக்கிறார். அதுல திருப்தியா இருக்கிறோமா? இந்த மான்களை போல பரிசுத்த ஆவியின் மேல் ஒரு வாஞ்சை நமக்கு வரட்டும். பிசாசின் ஆவி அழிக்கிறது, கொல்லுகிறது. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். நீங்க வாஞ்சியோடு கேட்டா உங்க பிள்ளைகளுக்கு தம்முடைய பரிசுத்த ஆவியை கொடுப்பார், பெரியவங்களுக்கு தருவார். நம்ம என்ன நினைக்கிறோம்னா அது நல்ல பூரணமானவங்களுக்கு தான் பரிசுத்த ஆவி கிடைக்கும். ரோமர்ல வாசிக்கிறோம், புறஜாதியாராகிய பலி பரிசுத்த ஆவியினாலே. சொல்லுங்க, புறஜாதியாராகிய பலி. தம்பிமார் கவனிங்க, புறஜாதியாராகிய பலி பரிசுத்த ஆவியினாலே. பர்ஃபெக்ட் ஆனவங்களுக்கு அல்ல, பரிசுத்தமாக விரும்புவர்களுக்கு பரிசுத்த ஆவியினை தருவார். எனக்கு கிடைக்காதவங்க யாரும் சொல்ல முடியும். மாம்சமான எத்தனை விரும்புறீங்க? எத்தனை விரும்புறீங்க? பரிசுத்த ஆவி தருவார். முதலாவது, இந்த மான்கள் ஆகாரத்தை விட நீரோடைகள் மேல ரொம்ப வாஞ்சை வைத்திருக்கிறது. நாமும் அந்த பரிசுத்த ஆவியான மேல வாஞ்சை வைப்போம். 21 நாள் உபவாச ஜெபத்தில் ஒரு ஜெப குறிப்பாக எடுத்துக்கொள்ளுங்க. தேவனையும் தேவ ஆவியானவரையும் நம்முடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அவங்க எங்கு போனாலும் அவர்களை காப்பாற்ற ஆவியானவர் கடந்து போவார். ஜலத்து மேல் அசைவாடினவர் நம்முடைய பிள்ளைகள் பாதிக்கப்பட்ட இடத்தில் அசைவாடி அவர்களை கர்த்தர் வேறுபடுத்தி ஆசீர்வதிப்பார். ஆமென். இரண்டாவது,
இந்த மான்கள் வந்து 2 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 18 வசனம் எல்லாம் திருப்புவோமா? 2 சாமுவேல் 2:18 மானை குறித்து உபமைப்படுத்தி ஒருவனை சொல்லியிருக்கிறது. அங்கே செரியாவின் 3 குமாரராகிய யோவாபும் அபிசாயும் ஆசகேலும் இருந்தார்கள். ஆசகேல் வெளியில் இருக்கிற கலைமான்களில் ஒன்றை போல வேகமாய் ஓடுகிறவனாய் இருந்தான். கலைமான் மான்களில பல இது இருக்கு, பல இனங்கள் இருக்கிறது. அதுல ஒன்று கலைமான். சரி, நம்முடைய சப்ஜெக்ட் மான். இந்த கலைமான் வேகமா ஓடுமா. மணிக்கூருக்கு 50 கிலோமீட்டர் போகும். எத்தனை கிலோமீட்டர் கவனிங்க. அப்படின்னா 1 மணி நேரத்தில் திருவனந்தபுரம் ஏர்போர்ட்டில் எத்திரும் மான். அல்லேலூயா, சோத்திரம். எங்கே போயிடும்? எப்படி வண்டி பிடிச்சு போனால் 3000 ரூபா ஆகும் குறைஞ்சம். மான் வந்து 1 மணி நேரத்தில் திருவனந்தபுரம் ஏர்போர்ட்டில் போயிடும். 2வது மான் வந்து வேகமாய் ஓடுகிற ஒன்று. அல்லேலூயா. ஓட்டம் தொடங்கின பேரதிகம் அப்படி ஒரு பாட்டு இருக்கு பாரு. அல்லேலூயா. நாட்கள் போனதால் சிலர் வாட்டம். அல்லேலூயா. பாஸ்டர் இருந்தா எழும்ப முடியல, கொஞ்ச நேரத்துக்கு மேலே காலை நீட்ட வேண்டி இருக்கு. எங்களை பார்த்து ஓட சொன்னா. அல்லேலூயா, சோதர. மான்கள் வந்து வேகமா ஓடும். அல்லேலூயா. கவனிங்க, ஓடுவது என்பது எழுத்தின்படி நம்ம பல துன்பங்கள் இருந்தால் ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம ஓடுவதை குறிக்கிறது. நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். எங்க பாட்டி, அம்மாவுடைய அம்மா செல்லாச்சி பாட்டி. என்ன பாட்டி? எல்லாருக்கும் பாட்டி இருக்கிறாங்களா? சில இருக்கிறாங்க. பாட்டி பூட்டியோட இருக்கிறாங்க. செல்லாச்சி பாட்டி நல்லா ஜெபிக்கிற ஒரு பாட்டி. மோசே கெஞ்சி பிரார்த்தித்தான்கிறத வசனத்தில் வாசிச்சிருக்கிறேன். ஆனால் கெஞ்சி பிரார்த்திப்பதை எங்கள் பாட்டி ஜெபம் பண்ணதை பார்த்துருக்கிறேன். அவ்வளவு 2 பழைய 8ஆம் கிளாஸ் எங்கள் பாட்டி, செல்லாச்சி பாட்டி 2 கையை விரித்து ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுவாங்க. அவங்க ஒரு முறை விழுந்து, எங்கள் வீட்டில் அதிகமாக நின்றுக்கிறாங்க செல்லாச்சி பாட்டி, விழுந்து படுக்கை ஆயிட்டாங்க. அநேக நாட்கள் படுக்கையில் இருந்தாங்க. அவங்க தங்கச்சி தங்கமணி பாட்டி ஒரு நாள் ஜெபம் பண்ணாங்களாம். என்னுடைய அக்கா நல்ல ஒரு விசுவாசி ஏசப்பா, எனக்கு அக்காளுக்கு இந்த நிலைமையா, எத்தனை நாளா படுக்கையில் இருக்கிறா அப்படின்னு ஜெபம் பண்ணாங்களாம். அப்போ ஏசப்பா எங்கள் தங்கமணி பாட்டிக்கு ஒரு தரிசனம் கொடுத்தாராம். எங்கள் பாட்டி படுக்கையில் இருந்தாலும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் எங்கள் பாட்டி ஓடிட்டே இருக்கிறாங்க. எங்கள் செல்லாச்சி பாட்டியுடைய மரித்த அந்த அடக்க ஆராதனையில் டைம் கேட்டு அந்த தங்கமணி பாட்டி சாட்சி சொன்னாங்க. எங்கள் அக்கா, ஆண்டவரே உமக்காக எவ்வளவு முக்கியமாக இருந்தவங்க, ஜெபிக்கிறவங்க ஏனப்பா படுக்கையில் இருக்கிறாங்க. இயேசு காட்டி கொடுத்தாராம், அவள் படுக்கையில் இருந்தாலும் ஆவியில் எனக்காக ஓடிக்கொண்டே இருக்கிறார். பக்கத்தில் சொல்லுங்க, நீங்கள் கால்கள் ஓட முடியாட்டாலும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் வேகமாக ஓடுகிறவங்களா இருக்கணும். கையாசைத்துறையில சொல்லுங்க பாப்போம். கவனிங்க, இந்த மான் வந்து வேகமாய் ஓடும். நீதிமொழிகள் 6:5 சொல்லியிருக்கிறது. ஆமென், சோத்திரம். நீதிமொழி 6:5 வாசிங்க. வெளிமான் வேட்டைக்காரர் கைக்கும் குருவி வேடன் கைக்கும் தப்புவது போல நீ உன்னை தப்புவித்துக்கொள். வேகமா ஓடினால் வேனுடைய கைக்கு தப்பலாம். இதே சந்தோஷமா இருக்கிறீங்க? எப்படி ஓடணும்? வேடன் என்று சொல்லும்போது அது சாத்தான குறிக்கிறது. கவனிங்க, சாத்தான குறிக்கிறது. 91ஆம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம், அவர் உன்னை சாத்தான் உண்டு என்று மனப்பூர்வமாய் விசுவாசிக்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். பிள்ளைகள், சாத்தான் உண்டு என்று நம்புறவங்க கையெழுத்துங்க பாப்போம். நான் வைத்திட்டேன்.
சாத்தான் உண்டா இல்லையா? எல்லாரும் கை வைத்துங்க. சாத்தான் உண்டுன்னு சொல்கிறோம். எப்படி தெரியும் உங்களுக்கு உண்டுன்னு? அது என் வாழ்க்கையில் செயல்பட்டு நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன், விடுதலை ஆயிருக்கிறேன் சொல்ல கை வைத்துங்க பார்ப்போம். சாத்தான் உண்டா இல்லையா? உண்டா இல்லையா? உண்டு. பிசாசு உண்டு. வேதம் அவனை குறித்து சொல்லுது, வேடன். நீங்கள் நானும் ஆவிக்குரிய வாழ்க்கையில வேகமா ஓடினா வேடனுடைய கைக்கு நம்ம தப்ப முடியும். அல்லேலூயா. இரக்கமான தேவனுடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். 1 கொரிந்தியர் 9:24 சொல்லுது, நீங்கள் ஆமென் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஓடுங்கள். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எப்படி ஓடணுமா? எப்படி ஓடணுமா? பெற்றுக்கொள்ளத்தக்கதாய். 1 சாமுவேல் 24:11 வாசிங்க. என் தகப்பனை பாரும், என் கையில் இருக்கிற உம்முடைய சால்வையின் தொங்கலை பாரும். உம்மை கொன்று போடாமல் உம்முடைய சால்வையின் தொங்கலை அறுத்து கொண்டேன். என் கையிலே பொல்லாப்பும் துரோகமும் இல்லை என்று உமக்கு நான் குற்றம் செய்யவில்லை என்றும் அறிந்து கொள்ளும். நீரோ என் பிராணனை வாங்க என்னை வேட்டையாடுகிறீர். பாருங்க, பிசாசு எதுக்கு வேட்டையாடுறா? சில நேரம் கோழிய நாய் பிடிக்கும், ஃபுல்லா சாப்பிடுமா, கொன்னு போட்டுட்டு போவோம். எத்தனை பார்த்துருக்கிறீங்க? சரி, கொண்டு போய் சாப்பிட்டா கூட அதை வெட்டி பூத்துற வேலை இருக்கும். அது கொன்னு போட்டு அடுத்து நமக்கு யார் வேலை? இப்போ உள்ள பூமியில வெட்டுனா வெட்டுப்படுமா? அதுக்கு ஆள். கோழியை பூத்தனும் இல்லை, புதைக்கணும் இல்லை. நாய் கோழியை பிடிக்கும், பூனை பிடிக்கும், சாப்பிடாது, கழுத்தை முடிச்சு விட்டுட்டு போவோம். இது போல தாவி சொல்றாரு, என்னுடைய ஜீவனை நீர் வேட்டையாட பார்க்கிறீர். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சரீரத்தில் பலகீனம் முடியல, ஆனா ஆவியில நீங்க ஓடுகிற பிள்ளைகளா இருந்தா உங்களை வேட்டையாட பார்க்கிற சத்துருவின் கைக்கு உங்களை தப்புவிப்பார். எத்தனை நம்புறீங்க? பக்கத்துல சொல்லுங்க, ஓட்டத்தை மட்டும் நிறுத்திடாதீங்க. தேவனிடத்தில் பலன் கேட்டு ஓடிக்கொண்டே இருங்க. உங்கள் வேடனுடைய கண்ணிக்கு நீங்க தப்புவீங்க. மானுக்கு என்ன செய்யுமா? யானை எப்படி ஓடும்? நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது சொல்லியிருக்கிறாங்க, யானை உங்களை விரட்டினால் வளைஞ்சு வளைஞ்சு ஓட வேண்டும். எத்தனை கேள்விப்பட்டிருக்கிறீங்க? நம்ம காட்டிலையா கூடியிருக்கியோ? வளைஞ்சு வளைஞ்சு ஓடனா யானை வளைஞ்சு ஓட காலத்து கீழே விழுந்துடும். பாம்பு விரட்டினால் தெரியுது உங்களுக்கெல்லாம். பாம்பு விரட்டிட்டு நேரே ஓடி இருக்கிறீங்களா? நூலு பிடிச்சி அது பார்க்கவா நேரம்? பாம்பை கண்டா துண்டை காணும், யானை கண்டா வளைஞ்சு ஓட நேரம் இருக்குமா? ஆனா சொல்லியிருக்கிறாங்க, யானை விரட்டினால் வளைந்து வளைந்து ஓட வேண்டும். யானையால் நம்ம பிடிக்க முடியாது. பாம்பு விரட்டினால் நேர ஓட வேண்டும். சோதரி எப்படி ஓடுகிற நேரே ஓடினாலும் சரி, ஆமென். பைபிள் சொல்லுது, நமக்கு நியமித்த ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கடவோம். ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம ஸ்டாப் ஆயிடக்கூடாது. கையை வைத்தாலே சொல்லுங்க பார்ப்போம். மரண படுக்க சில மாதங்கள், ஆனா ஆவியில ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். அப்ப ஆண்டவர் பார்த்துட்டே இருக்கிறாரு. எனக்கு பார்த்த ரெண்டாவது, இந்த மான் வேகமாய் ஓட ஆண்டவர் கேட்கணும், ஆண்டவரே ஆவி உலகத்துல ஆவியில நல்ல ஓட எனக்கு பலனை தாருங்க ஆண்டவரே. அல்லேலூயா. ஆமென். ஓட எனக்கு பலனை தாருங்க ஆண்டவரே. பைபிள் சொல்லுது, நமக்கு நியமித்த ஓட்டத்துல எப்படி ஓடுமா? இன்னும் 1 கொரிந்தியர் 10:14 சொல்லுது, விக்கிரக ஆராதனை விட்டு விலகி ஓடு. என்ன ஆராதனை? பிரதர் சொல்லுங்க, என்ன ஆராதனை? விக்கிரக ஆராதனை. விக்கிரகத்தை ஆராதிக்கிற ஒரு ஆராதனை. கவனிங்க, சிலை வழிபாடு தேவ பிள்ளைகளுக்கு ஆகாது. அதெல்லாம் விட்டு நம்ம வந்திருக்கிறோம். இனி அதுக்குள்ள போயிடக்கூடாது. நம்முடைய தேவன் ஆவியா இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் விக்கிரம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடாது. என்னுடைய கணக்குப்படி மரித்த உங்க வீட்டில் உள்ள யாராவது மரிச்சிருந்தா வரும்போது அதை எங்க அப்பாவுடைய போட்டோ என்று அறிய போட்டோ வைக்கலாம். ஆனால் போட்டோவில் மெழுகுத்திரி கொளுத்துவது, மின் விளக்கு வைப்பது கூடாது. அல்ல சொல்லுங்க பாப்போம்.
சத்தமா சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. உங்க அப்பாவா இருக்கலாம், அம்மாவா இருக்கலாம், சோத்திரம். அதை நீங்க மெழுகுத்திரி கொளுத்தி இல்ல மின்விளக்கு போட்டா அதை வொர்ஷிப் பண்ணுகிறீர்கள். அல்லேலூயா. விக்கிரக ஆராதனை விட்டு என்ன செய்யணுமா? சொல்லுங்க சொல்லுங்க. வானத்தின் கீழே பூமிக்கு மேலே ஆணுருவும் கூடாது, பெண்ணுருவும் கூடாது, பல்லியும் கூடாது, பாச்சாவும் கூடாது, ஒண்ணுமே கூடாது. நம்முடைய ஆண்டவர் ஆவியா இருக்கிறார். எத்தனை நம்புறீங்க? எப்படி ஓடணுமா? உலகத்தில் வாழுற நம்ம மான போல வேகமா ஓடணும். விக்கிரக ஆராதனையே விட்டு ஓடணும். ஒரு சொல்லுங்க பாப்பா. பைபிள்ல ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல, அதே 19:22, தீவிரமாய் அங்கே ஓடி தப்பித்துக்கொள், நீ அங்கே போய் சேரு மட்டும் நான் ஒன்றும் செய்யக்கூடாது என்றார். ஆகையால் அந்த ஊர் சோவார் எனப்பட்டது. பாருங்க, லோத்துக்கு ஒரு செய்தி சொல்லப்படுகிறது. வேகமா ஓடி, தீவிரமா ஓடி தப்பித்துக்கொள். பக்கத்துல சொல்லுங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க வேகமா ஓடுனா சோதோமோடு சேர்ந்து நீங்கள் அழிய மாட்டீங்க. பக்கத்துல சொல்லுங்க. இந்த உலகம் அழிய போகுது. இந்த உலகம் அழிய போகுது, வெந்துருங்கி சாம்பலாக போகுது. பிரதர் சொல்லுங்க, இந்த உலகம் என்ன செய்ய போதா? வெந்து உருகி சாம்பலா போகுது. அப்படின்னா இந்த பைபிள் சொல்லும், இந்த பூமி முத்திரையிட்ட களிமண் போல வேறு ரூபம் கொள்ளும். சர்ச் இருக்காது, வீடு இருக்காது. இன்னைக்கு பட்டா சர்வ, எனக்கு அங்கே 5 லிங்ஸ் இருக்கு, இஞ்சி சண்டை பிடிக்கிறோம் பார்த்தீங்களா? இந்த ஒரு வேறுபாடும் இருக்காது. ஒரு அட்ரஸ் இல்லாமல் போயிடும். ஹல்லேலூயா. கையை வைத்தல சொல்லுங்க பாப்பா. எங்க வீடு உங்களுக்கு, உங்களுடைய நிலம், எங்க நிலம் ஒண்ணுமே இருக்காது. ரோடு இருக்க எல்லாம் பார்த்தாலும் ஒன்று போல இருக்கும். ஒரு முறை தண்ணீர்னால் அப்படி சில நாள் மாறினது. ஹல்லேலூயா. அதனால சோதோம் கொமோரா அழிவில் தப்ப வேண்டுமானால் நம்ம தீவிரமா ஓடணும். எப்படி ஓடணும்? சரி, முதலாவது மானுடைய ஒரு சுபாவம் என்ன? ஆகாரம் இருந்தாலும் எதுக்கு மேல வாஞ்ச? நீரோட. நமக்கு உலகத்துல எல்லாம் இருந்தாலும் பரிசுத்த ஆவியின் மேல் ஒரு வாஞ்ச. ரெண்டாவது, இந்த மான் ரொம்ப வேகமா ஓடுகிற ஒன்று. அதில் மணிக்கு எத்தனை கிலோமீட்டர் ஓடுமா? அப்படின்னா இங்க திருவனந்தபுரம் 50 கிலோமீட்டர் ஒரு மணிக்கூர்ல. சோதரம் 50 கிலோமீட்டர் போயிடும். அவ்வளவு வேகமாய் ஓடுகிற ஒன்று. நாம நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்துல பொறுமையோடு ஓட வேண்டும். மூன்றாவது, இந்த மானை குறித்து ஒன்று சொல்லி ஆதியாகமம் 49:21 ஒரு மனுஷனுக்கு ஒப்புமைப்படுத்தி சொல்லி இருக்கிறது. நம்ம ஜெபித்து தியானித்து ஜெபிக்க போகிறோம். நப்தலி விடுதலை பெற்ற பெண்மான் இன்பமான வசனங்களை வசனிப்பார். மூன்றாவது, இங்க ஒரு மனிதனை குறித்து சொல்லி இருக்கிறது. நப்தலி. எல்லாம் சொல்லுங்க. யாருக்கு மகன்? சொல்லுங்க. எத்தனை பிள்ளைகள்? பேர பாருங்க. ஆசேர், காத்து, நப்தலி, அடுத்து செபுலோன், சிமியோன், லேவி, இசக்கர், எல்லாம் கரை வருது. கத்துப்பா சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. நான் யோசிச்சு பார்க்குறேன், யாக்கோவுடைய பிள்ளைகள் தானே இவங்க. எப்படி பேர் ஞாபகத்தில் எது இருக்கும்? டேட் ஆஃப் பர்த். ஆனால் ஆண்டவர் டேட் ஆஃப் பர்த் மட்டுமல்ல, கடைசி காலத்தில் சம்பவிக்கிற எல்லாம் வரிசைப்படுத்தி சொல்றாரு. அப்படி சொல்லும் போது நப்தலிக்கு ஒரு தீர்க்க தரிசனம். நப்தலி, நீ விடுதலை பெற்ற ஒரு பெண்மான். மூணாவது ஒரு வார்த்தை தியானிக்க போகிறோம். சோத்திரம். ஆண்டவர் நம்ம விடுதலை பெற்ற ஒரு மனிதனாய் மாற்றும்படி விரும்புகிறார். கையை உயர்த்துவோர் அல்லேலூயா. விடுதலை பெற்ற ஒரு மனுஷனாய் மாற்றும்படி விரும்புகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, அநேக காரியத்தில் கர்த்தர் நமக்கு விடுதலை தருகிறார். அப்போஸ்தலர் 12:1 வாசிங்க. அப்போஸ்தலர் 12:1. அக்காலத்திலே ஏரோது ராஜா சபையிலே சிலரை துன்பப்படுத்த தொடங்கி ஒரு சொப்பனம் காண்கிறது வந்தால தெளிவு வந்த போது 12:11 பேதுருக்கு தெளிவு வந்த போது ஏரோதின் கைக்கும் யூத ஜனங்களின் எண்ணங்களுக்கும் என்னை விடுதலையாக்கும்படிக்கு
கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பினார் என்று மனுஷனுடைய பிசாசுடைய எண்ணங்களுக்கு விடுதலை பெற்ற ஒரு பெண்மனாய் கர்த்தர் நம்மை மாற்றுவாராக. அல்லேலூயா. பிசாசு எவனை விழுங்கலாவோன்னு கர்ச்சிக்கிற சிங்கம் போல பாருங்க சாத்தான் கொண்டு வருகிற தீமைகளை பாருங்க. நான் ஏற்கனவே ஒரு காரியத்தை நான் சொல்லியிருக்கிறேன். நம்ம சர்ச்சில் வருகிற ஒரு வீட்டில் நடந்த ஒரு சம்பவம். ஒரு நாள் அந்த சின்ன குட்டி பையன் அதிகாலை 2 மணிக்கு வீட்டு டோரை திறந்து வெளியே ஓட போறான் தூக்கத்தில். நம்ம இதுக்கு என்ன சொல்லுவோம்? வழி மறைச்சான் பிசாசு. அல்ல, என்ன பிசாசு? டோரை திறக்கிறாங்களே யாரோ அப்படின்னு அம்மா வெளிச்சு பார்த்தா டோர் ஓப்பனா வெளியே போறான். அம்மா அவனை கூப்பிட்டு படுக்க. அம்மாக்கு விழிப்பு வரலன்னா அவன் வெளியே போவான். திரும்ப அவங்க படுக்கிறாங்க, நித்திரை பண்றாங்க. அதிகாலை 5 மணிக்கு ஒரு தரிசனம். ஒரு கிணற்றன் கரையில அவங்க பிள்ளைய மறித்து தூக்கி கரையில போட்டிருக்கு. இந்த வழிமறைச்சா பிசாசு பிடிச்சா என்ன செய்யுமா? கடலா இருந்தாலும் வழி போலவே தெரியுமா? அப்ப பிசாசோட எண்ணம் என்ன? அம்மா சொல்லுங்க. ராத்திரி உறக்கத்தில் வெளியே கொண்டு போய் கிணத்துல தள்ளிட்டு இவனை கொல்லணும். வேதம் சொல்லுகிறது, யூத ஜனங்கள் எண்ணங்களுக்கு பேதுருவை கர்த்தர் விடுதலை ஆக்கினார். கையை உயர்த்தல்ல சொல்லுங்க பாப்போம். ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒவ்வொரு பிரச்சனை. பிசாசு ஒவ்வொரு குடும்பங்களையும் எப்படி அழிக்கலாம் என்று பார்த்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு 3வது ஒரு செய்தி கர்த்தர் சொல்றாரு, பிசாசு எண்ணங்களுக்கும் யூத ஜனங்களின் எண்ணங்களுக்கும் பேதுருவை விடுதலையாக்கினவர் உங்களை ஒரு விடுதலை பெற்ற ஒரு பெண்மானாய் மாற்றுகிறார். எத்தனை விரும்புறீங்க? இயேசுவை நம்புங்க, அவருக்கு கீழ்ப்படிங்க. நீங்க அடைக்கப்படுவதில்லை, உங்களை விடுதலை பெற்ற ஒரு பெண்மானாய் கர்த்தர் மாற்றுவாராக. எத்தனை பேர் நம்புறீங்க? நப்தலை குறித்து தீர்க்க தரிசனம், நீ ஒரு விடுதலை பெற்ற பெண்மான். அழுதுட்டு இருக்க மாட்டாய் நப்தலி, இன்பமான வசனங்களை வசனிப்பாய். கையை உயர்த்தல சொல்லுங்க பாப்பா. பல சொல்லுங்க. ஓயாம அழுகிற உங்களை, ஓயாம பஞ்சப்பாட்டு பாடுற உங்களை இன்பமான வசனங்களை வசனிக்கிற ஒரு நப்தலியா மாற்றுவார். நல்ல காரியம் சொன்னாலும் கை கொடுக்க மாட்டேன். பிரதர்ஸ் கை கொடுங்க. கஷ்டப்படுறவங்களை, வியாதி சொல்றவங்க வாயில இன்பமான வசனங்களை வசனிக்க பண்ணுவார். சபையில நல்ல சாட்சியை சொல்ல பண்ணுவார். வேணுமா விடுதலை? வேண்டாமா? யார் தர முடியும்? யார் தர முடியும்? நப்தலை விடுதலை பெற்ற பெண்மானாய் மாற்றினவர் உங்கள் குடும்பத்தை விடுதலை பெற்ற ஒரு பிள்ளையாய் மாற்றுவார். அதுக்கு ஒரு காரணம். கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிய. துரிதமா சொல்லுங்க, நான் முடிக்க போறேன். மான் ஆகாரம் இருந்தாலும் எதுக்கு மேல வாஞ்சித்து கதறுமா. இந்த நாட்கள்ல எங்க பிள்ளைய பரிசுத்த ஆவியினால நிரப்பமானவர் என்று கதறுங்க. உள்ள இருக்கிற தீய ஆவிகள் மாறி போகும். 2வது, இந்த மான் வேகமாய் ஓடுகிற ஒன்று. நீங்களும் நானும் கானானை நோக்கி ஓடிக்கொண்டே இருக்கிறோம். ஓடுனா யாருக்கு கைக்கு தப்பலாம்? இந்த உலக அழிவுக்கு நம்ம தப்பலாம். அல்லேலூயா. 3வது, இந்த மப்தலியை குறித்து இவன் விடுதலை பெற்ற ஒரு பெண்மான். எந்த பகுதியிலெல்லாம் உங்களுக்கு விடுதலை இல்லாமல் இருக்கோ கர்த்தர் உங்களை விடுதலையாக்குவாராக. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. எத்தனை சத்துருக்களின் கையிலிருந்து நம்மை விடுதலை பண்ணுகிறவன். எத்தனை பேர் நம்புறீங்க? மனச முடியுமா விடுதிக்க? தேவன் விடுதலை பண்ணுகிறவன். ஆகவே அமை சோத்திரம், நம்மையும் ஒரு விடுதலை பெற்ற பெண்மானாய் மாற்றுவாராக. இந்த வாயில இன்பமான வசனங்களை வசனிக்க பண்ணுவார். நல்ல சாட்சியை சொல்லப்படும். எத்தனை வாஞ்சிக்கிறீங்க? சபையில் எழும்பி நின்று பாடலை பாடி
அநேகர் சாட்சி சொல்லும்போது அதுக்கு ஒரு பாட்டு பாடுவாங்க, அது கேட்கவே நல்லா இருக்கும். அந்த 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 சாட்சிக்கு ஏற்ற ஒரு பாட்டு பாடுவாங்க. இந்த சபையில் பலவித துன்பத்தை சொன்ன என்னுடைய வாயில இன்பமான வசனங்களை வசனிக்கிற ஒரு பெண்மானா என்னை மாற்ற வேண்டும் விரும்புகிறவங்க கையவே அல்லேலூயா சொல்லுவோம். இந்த மார்ச் மாதத்திலே ஆண்டவர் செய்ய போகிறார். உங்கள் இன்பமான வசனங்களை வசனிக்க போகிறது. நாம் எளிமையில்